அனைவருக்கும் வணக்கம். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். 2 ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2 அப்படின்னு. ஸ்டெப் 1ல் எப்படின்னா உங்களுக்கு ஃபோட்டோஷாப்லேயே பேசிக் மெத்தட் மூலயமா பார்க்க போகிறோம். ஸ்டெப் 2னா ஆக்ஷன் மூலமாக எப்படி வந்து நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஸ்டெப் 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோஷாப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பனுக்கப்புறம் ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் சொல்லி கொடுங்க. நம்மளுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸுக்குன்னு ஒரு சைஸ் இருக்குது. ஹைட்டு 4.5 சென்டிமீட்டரும் வித்து வந்து 3.5 சென்டிமீட்டரும் இருக்குது. இந்த சைஸில் வச்சா மட்டும் தான் நம்ம வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவாக வரும். இல்லை அப்படின்னா அது பெரிய சைஸோடு வரலாம். அதுக்கு என்ன பண்ணுறோம்னா கிராப் டூலை வச்சு ஓகே பண்ணி நம்மளுக்கு அந்த நான் சொன்ன சைஸு இப்போ ஹைட்டில் வித்தில் வந்து 3.5 ஹைட்டில் வந்து 4.5 சென்டிமீட்டர் வச்சுக்கிட்டோம். ரெசல்யூஷன் வந்து உங்களுக்கு தேவையோ எவ்வளோ வேணுமோ. இப்போ நார்மலாக நான் 300 வச்சுருக்கேனால 300 ஓகே வச்சதுக்கப்புறம் டிக் பாக்ஸை எனேபிள் பண்ணிடுங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தேவையான இப்போ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது. இப்போ இந்த சைஸில் தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு கரெக்டாக கிராப் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் மேலே இருக்க டிக்கை வந்து ஓகே பண்ணிடுங்க. அதுக்கடுத்து ஷார்ட்கட் வந்து Ctrl+0 ப்ரெஸ் பண்ணுங்கள். Ctrl+0 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நார்மலாக வந்துடும். நார்மலாக வந்ததுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா பேக்ரவுண்டை தான் ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணதுக்கு ரொம்ப மெத்தட் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தட் சொல்கிறேன். என்ன அப்படின்னா ஆக்சுவலாக இது நான் அட்வான்ஸ் வெர்ஷன் யூஸ் பண்ணுறதுனால இந்த ஷார்ட்கட் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கங்க. ஷார்ட்கட் வந்து Ctrl+J. கீழே தெரியாதவங்க உங்களுக்கு கீழே வந்து நான் எழுதியிருக்கேன் ஷார்ட்கட் என்னென்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. செலக்டில் போயிட்டு சப்ஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோ சப்ஜெக்டான ஃபோட்டோ மட்டும் செலக்ட் ஆகும். இப்போ இதை என்ன பண்ணால் டூப்ளிகேட் போடணும். அப்போ என்ன பண்ணுறதுனா Ctrl+J ஷார்ட்கட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம செலக்ட் ஆன வந்த மட்டும் வந்துடும். இப்போ மற்றதெல்லாம் ஹைட் பண்ணிட வேண்டியது. ஹைட் பண்ணதுக்கப்புறம் அது சாலிட் கலர் ப்ளூ கலரு இல்லை அப்படின்னா ஒயிட் கலர். இப்போ நம்ம ஒயிட் கலர் வச்சுருக்கோம், அது மாதிரி ஒயிட் கலர் வச்சுக்க வேண்டியது. வச்சு பண்ணிவிட்டு இப்போ எல்லா லேயரையும் மெர்ஜ் பண்ணிடணும். அதுக்கு ஷார்ட்கட் வந்து Ctrl+Alt+E. கீழே உங்களுக்கு கீழே போட்டிருப்பேன் Ctrl+Alt+E. இப்போ நீங்கள் மெர்ஜ் பண்ணணும். எல்லா லேயரையும் மெர்ஜ் பண்ணதுக்கப்புறம் கலர் கரெக்ஷனு அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் கொடுத்துக்கணும். உங்களுக்கு தேவையானது எப்படி எல்லாமே ஸ்மெச் பண்ணுறது அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னா Ctrl+A கொடுங்க. Ctrl+A கொடுத்து ஃபோட்டோவை காப்பி கொடுத்துருங்க. Ctrl+A கொடுத்து Ctrl+C கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிடும். அதுக்கடுத்து Ctrl+N அமைக்கி நியூ வந்து டேப் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் என்ன பண்ணிங்கன்னா ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் 6x4 சைஸ் வைங்க. அதில் 300 ரெசல்யூஷன் வைங்க. இப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் காப்பி கொடுத்தது வந்து Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பிளெண்டிங் ஆப்ஷன் சரி கிளிக் பண்ணி நம்மளுக்கு ஸ்ட்ரோக் வேணும். ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு 1 2 இன்சைடு வந்து ஸ்ட்ரோக் வச்சுட்டு இப்போ நான் வந்து அந்த ப்ளூ கலரே எனக்கு வேணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அது மாதிரி அப்படின்னா ஓகே நான் ப்ளூ கலர் வச்சுட்டு நான் ஓகே கொடுத்துட்டேன். அல்ட்டையும் ஷிஃப்ட்டையும் அமைக்கி நம்ம ஒரு ஃபோட்டோவோ இழுத்துட்டு வந்தோம்னா அது வந்து எப்படின்னா மேலேயும் கீழே நகராமல் அப்படியே ஒரே ஷேப்பாகவே வரும். அதுக்கடுத்து 4 வச்சதுக்கப்புறம் மறுபடியும் மொத்தமாக செலக்ட் பண்ணி அல்ட்டையும் ஷிஃப்ட்டையும் கீழே இழுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். அடுத்து 4 ஃபோட்டோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கரெக்டாக வந்து அந்த ஸ்பேஸில் வந்து நம்ம பிரிண்ட் போகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டெப் 2 ஆக்ஷன் மோடு. எப்படி வந்து நம்ம ஆக்ஷன் மோடு வந்து க்ரியேட் பண்ணி ஒரே ஒரு பட்டன் அமுக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து அந்த 8 ஃபோட்டோ எப்படி வந்து வரப்போது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து ரெக்கார்டு அது ப்ளே பட்டன் அதுக்கு பக்கத்தில் ஒரு குரூப் மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன நீங்கள் எழுத போகிறீங்களோ நான் பாஸ்போர்ட் சைஸ் 8 காப்பி அப்படின்னா நான் PP 8 ஆப்ஷன் போட்டு சேவ் பண்ணுறேன். அடுத்து பக்கத்தில் இருக்க அந்த ப்ளஸ் நமக்கு அதே மாதிரி PP 8 ஆம்ஸ் அப்படின்னு சொல்லி ஓகே கொடுத்து போட்டுருங்க. ரெக்கார்டு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது வந்து இந்த ஆக்ஷனில் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே செய்யும். பேக்ரவுண்டில் செஞ்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு கிளிக் பண்ணுறதுல அது என்னென்ன செஞ்சீங்களோ அது அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு Ctrl+A கொடுங்க. Ctrl+A கொடுத்து காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம்
கண்ட்ரோல் எண் கொடுத்து 6x4 சைஸ் வைக்க போகிறீங்க. சேம் இது வச்சதுக்கப்புறம் சேம் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரி பண்ண போகிறோம். அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ முடிஞ்சிச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஆக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம். ரெக்கார்டை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம செஞ்சு வச்ச அந்த 6x4 க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நம்ம ஒரு இமேஜ் வச்சுருந்தோம்ல, அதை வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ரைட் சைடே வந்து அங்கே ஆக்ஷன் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்ம அந்த இதை வந்து ப்ளே பண்ண போகிறோம். ப்ளே பண்ண அடுத்த செகண்ட்லேயே 8 ஃபோட்டோ தயார்.